வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா பொள்ளாச்சியில் சுதர்சன் டேங்க் அருகில் இருக்கும் MCC ஆண்டு தான் இருக்கும். இந்த MCCனா என்னென்னா மைக்ரோ கம்போஸ்ட் சென்டர். இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் 3/4 டன்லேருந்து 1.5 டன் காய்கறி கழிவு உற்பத்தி ஆகுது. இந்த சென்டர் பொறுத்த வரைக்கும் காய்கறி கழிவு இவங்க ஒரு ஃபைன் கம்போஸ்ட்டாக தயாரிக்கிறாங்க. இவங்க எப்படி உரம் தயாரிக்கிறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த BOV வண்டியில் பிளாஸ்டிக் பண்டில் இருந்துச்சுன்னா திறந்த வேலியில் போட்டுருவாங்க. போட்டு முடிச்சோன்னே இந்த BOV வண்டி MCCக்குள்ளே போயிடும். மக்கும் குப்பையில் அந்த பச்சை கலர் டப்பா ஃபில் பண்ணோன்னே அதை நிறைச்சி வச்சிருவாங்க. அந்த டப்பா வேவ் பண்ணுவாங்க. வேவ் பண்ணிட்டு அனிமேட்டர்ஸ் வெயிட் நோட் பண்ணிப்பாங்க. அப்புறமா அந்த மக்கும் குப்பை கொட்டிட்டு வண்டியை க்ளீன் பண்ணிடுவாங்க. அடுத்த ட்ரிப்புக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த BOV வண்டி காய்கறி கழிவு குவிச்சு வச்சுருக்காங்க. இந்த மக்கும் குப்பையே பிளாஸ்டிக் பிக்ஸ் கலந்து இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பிக்ஸ் பிரிக்கிறதுக்காகவே 3 பேர் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஒர்க்கர்ஸ் பிரித்து நிற்பாங்க. சைட் பை சைடில் பார்த்தீங்கன்னா பிரித்து வச்ச மக்கும் குப்பையை 2 பேர் ஒரு பாண்டில் போட்டு இருப்பாங்க. அந்த பாண்டில் இருக்க காய்கறி கழிவு குவிச்சு வச்சு மேலே போட்டுருவாங்க. பழக்கழிவும் காய்கறி கழிவும் விழுதாக்கி கீழே விழும். அந்த விழுது எடுக்கிறதுக்காக 2 ஒர்க்கர்ஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. விழுது ஒர்க்கர்ஸ் பாண்டில் போட்டு அந்த விழுது தொட்டியில் போட்டுருவாங்க. தொட்டியில் போட்டோன்னே தொட்டியோட சைட்லேயே டேட் நோட் பண்ணுறதுக்காகவே இருக்கும். எந்த நாள் ஒரு தொட்டியில அந்த விழுது போடுறாங்களோ டேட் தொட்டியோட லெஃப்ட் சைட் கார்னர் மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ இந்த MCC பொறுத்த வரைக்கும் 14 தொட்டிக்கு விழுது போட்டு அது ப்ராசஸ் பண்ணி வைக்கிறதுக்கு விழுது தொட்டிக்குள்ளே போடும்போது அந்த விழுது கீழே சரிஞ்சுன்னு வரும். சரியும் போது அந்த தண்ணி போகிற வழிபாதையில் தடை பண்ணும். இதனால ஒர்க்கர்ஸ் 2 days ஒன்ஸ் விழுது மேலே எடுத்து போடுவாங்க. இந்த ஹோல் வழியாக தான் தண்ணி ட்ரெயின் ஆகும். இந்த தண்ணி தொட்டியில் தேங்கி இருக்கும். தொட்டியில் தண்ணி வடிச்சுட்டு வெளியே அந்த தண்ணி ஊற்றிடுவாங்க. இப்போ இந்த அண்ணன் காஞ்ச ஓரத்தை பெரட்டி போடுறாங்க. பெரட்டி போடும்போது இந்த கேஸ் எமிட் ஆகும். புகையாட்டம் ஆவி வெளிவருது, நீங்களே பார்க்கலாம். அந்த கேஸ் வெளியேற்றம் செய்யும். இந்த கேஸ் நம்ம சுவாசிச்சோன்னா சுவாச பிரச்சனை ஏற்படும். இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு 45 நாள் தேவைப்படும். 45 நாள் கழிச்சு அந்த உரத்தை நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சு இருக்கும். செடிக்கு யூஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் சத்யா. இது MC சென்டரு. நாங்கள் இங்கே குப்பை அரைப்போம். ஒர்க்கர்ஸ் ஏரியாக்குள்ளே குப்பை வாங்க போவாங்க. அங்கே பொதுமக்கள் கிட்ட மக்கும் குப்பை தனியாக மக்காத குப்பை தனியாக வாங்கிட்டு வருவாங்க. அப்படி மக்கும் குப்பை தனியாக வாங்குறப்போ ஏதோ 1-2 பிளாஸ்டிக் துண்டுக இது மாதிரி கவருக ஏதோ 1-2 மிஸ் ஆயிரும். அவங்க வாங்குறப்போ அதை கொண்டாந்து இங்கே கொட்டி நாங்கள் பிரித்து எடுப்போம். அதில் சாக்லேட் கவரு, மாத்திரை அட்டைக, பிளாஸ்டிக் கவருக அது மாதிரி 1-2 வரும். அதெல்லாம் தனித்தனியாக நாங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டு 2வது நாங்கள் அரைக்க போடுவோம். பொதுமக்கள் பணியாளர்கிட்ட குப்பை கொடுக்குறப்ப மக்கும் குப்பை தனியாக மக்காத குப்பை தனியாக தனித்தனியாக பிரித்து கொடுத்தா அரைக்கிற எங்களுக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். மக்கும் குப்பை அரைச்சி முடிச்சோன்னா கடைசியில் பிளேடு க்ளீன் பண்ணுவாங்க. டெய்லி பேசிஸ் ஈவினிங் டைம் MCC சுத்தம் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video.